அண்மை செய்தி மதுரையில் காவலர் கொலை வழக்கில் ஒருவரை போலீசார் சுட்டு பிடித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். மூவேந்திரன் என்பவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு தற்போது பிடித்திருக்கின்றனர். துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட மூவேந்திரனுக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 19ஆம் தேதி ஈச்சநேரி பகுதியில் காவலர் மலையரசன் எரித்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளை தேடி வந்த காவல்துறை தற்போது மூவேந்திரன் என்பவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், தற்போது துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டவரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? மேலும் இந்த கொலை வழக்கில் மேலும் பலர் சிக்க வாய்ப்பு இருக்கிறதா? விவரம் என்ன? பாலா, மதுரையில் காவலர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவரை காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தி பிடித்திருக்கிறார்கள். கடந்த 19ஆம் தேதி மதுரை விமான நிலையம் ஈச்சநேரி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பாதி எரிந்த நிலையில் அடையாளம் காண முடியாத வகையில் விருதுநகரைச் சேர்ந்த மலையரசன் என்பவர், இவர் சிவகங்கை மாவட்ட தனிப்படை காவலராக இருந்தார். அவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பெருங்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் தான் 6 பேரை பிடித்து சில நாட்களாக விசாரித்து வந்த நிலையில் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக மூவேந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தி கைது செய்து இருக்கிறார்கள். தற்போது அவர் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து முதல் கட்டமாக காவல்துறையிடம் கேட்கும் போது காவலர் பணத்திற்காக கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு முதல் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் அந்த குற்றவாளி அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க நிலையில் இது குறித்தான கூடுதல் விவரங்களையும் காவல்துறையினர் சேகரித்து வருகிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.